ஜோதிகா. இவங்க சினிமாவுக்கு வந்து 28 வருஷம் ஆச்சு. 4 மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்களோட எனர்ஜியும் துடிப்பும் ஒர்க் அவுட் பண்ணுற ஆர்வத்தையும் பார்த்தா இப்போதான் முதல் படத்தில் நடிக்க போகிற புது நடிகை மாதிரி தெரிவாங்க. ஜோதிகாவோட இந்த ஃபிட்னஸ் முறையிலிருந்து நாம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? முக்கியமாக 40 வயசை கடந்த பெண்களுக்கு இதில் என்ன மெசேஜ் இருக்குது? பொதுவாக பெண்களுக்கு வயசாக வயசாக உடம்புல ஈஸ்ட்ரோஜன் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் தசை வலிமை குறையிறது, எலும்பு தேய்மானம், மெட்டபாலிசம் ஸ்லோவாகி வெயிட் போடுறதுன்னு நிறைய பிரச்சனைகளை பெண்கள் சந்திப்பாங்க. இதை தடுக்கணும்னா கார்டியோ பயிற்சிகளோட சேர்த்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் ரொம்ப அவசியம். ஜோதிகாவோட ஒர்க் அவுட்டை கவனிச்சிங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் வர மாதிரி கைகளில் எடையை தூக்கி பயிற்சி பண்ணும்போது கைகளுடைய தசைகளும் எலும்புகளும் வலுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா அவங்களோட இடுப்பு எலும்பு பகுதியை வலுப்படுத்துறதுல அதிக கவனம் செலுத்துகிறாங்க. பெண்களுக்கு இந்த பகுதி ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் அவங்க பண்ணுற மூமெண்ட்ஸ் இடுப்பு பகுதியில் இருக்கிற எல்லா தசைகளையும் வேலை செய்ய வைக்குது. இது ஒட்டுமொத்த லோவர் பாடியையும் செம ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுறதால ரத்த ஓட்டம் சீராகும், சர்க்கரை அளவும் கட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் ஜிம்முக்கு போயிட்டு வெறும் ட்ரெட்மில் மேலே ஓடுறது மட்டுமே ஃபிட்னஸில் அடங்காது. ஜோதிகா பண்ணுற இந்த எளிமையான ஆனால் பவர்ஃபுல்லான ஒர்க் அவுட் மூலமாக உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஒரு வெரைட்டியையும் அதே சமயம் ஒரு தெளிவான இலக்கையும் கொண்டு வர முடியும். இதை பார்த்துட்டு இருக்கும் பெண்கள் எல்லாரும் ஜோதிகாவோட இந்த ஃபிட்னஸ் பயணத்தில் இருந்து ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்துக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.